ॐ नमो भगवते श्रीरमणाय। ॐ नमो भगवते श्रीरमणाय। ॐ नमो भगवते श्रीरमणाय। திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கைலாயத்து ஒரு சித்தர் பொதியில் சேர்வார், காவிரி சூழ் சாத்தனூர் கருது மூலன் பயிலா நோயுடன் வீய துயர் நீடும் பசுக்களைக் கண்டு அவன் உடல் பாய்ந்து போத அயலாக பண்டை உடல் அருளால் வேவி ஆவட தன்துறை ஆண்டுக்கு ஒரு பாவாக குயிலாரும் அரசடியில் இருந்து கூறி கோதிலாவட கைலை குறுகினாரே. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. நம்ம முதல் தந்திரத்துல இளமை நிலையாமை அப்படிங்கிற தலைப்புல இருக்கிற பாடல்கள் பார்த்துன்னு வந்தோம். கடைசியா பார்த்தது காலை எழுந்தவர், ரன்னிங் நம்பர்ல 182வது பாடல். காலை எழுந்தவர் நித்தலும் நித்தலும், மாலை படுவதும் வாழ்நாள் கழிவதும், காலும் அவ்விஷன் செலவியனாகிலும் ஏல நினைப்பவர்க்கு இன்பம் செய்தானே. அதாவது காத்தால உதிக்கிறது உண்டாக ஒரு ஃப்ரெஷ் டே அதான் வர்றது, அது ஈவினிங் போயிடுறது. இதுதான் காலத்தோட ஓட்டம். இதுலதான் இந்த அதாவது உதிக்கிறது, நாள் முழுக்க ஏதேதோ மாறுபாடுகள்லாம் ஏற்படுறது, அப்புறம் அது சமைஞ்சு போயிடுறது. அதான் அகங்காரம் தான் உதிக்கிறது, கார்த்தாலைக்கு உதிக்கிறது. அப்புறம் நைட் அப்படியே படுத்து கடிச்சே போயிடுறது. ஏதோ மாறுபாடுகள்லாம் நாள் முழுக்க ஏற்பட்டது. இதுதான் காலத்தோட ஓட்டம். அதை கவனிக்கலாம். அது காலத்தோட போக்குங்கிறத அத பாக்குறது இல்லை. வாழ்நாள் கழிவதை வாழ்நாள் கழிவதுங்கிறது அதுதான் காலத்தோட ஓட்டம் தான். அதை கவனிக்க மாட்டேங்கிறா. இந்த காலம்ங்கிறதுக்கு அது கோபம் மிகுந்ததுன்னு சொல்றார். ஏன்னா அது கருணை அற்றது. ஒரு பாயிண்ட்ல என்னன்னு பார்த்தானாக்கா கருணை அற்றது. அது இந்த போக்கு இருக்கே, இந்த ஃப்ளோ இருக்கே, டைமோட ஃப்ளோல எதையும் கன்சிடர் பண்றதே இல்லை. எப்படி இப்போ நதியில வெள்ளம் வந்தது அப்படின்னு சொன்னா தன்னோட கோர்ஸ்ல என்ன இருக்குங்கிறத பார்க்காம எல்லாத்தையும் தன்னோட பிரவாகத்துல அடிச்சுட்டு போற மாதிரி இந்த காலம்ங்கிற வெள்ளம் எல்லாத்தையும் மாறுபடுத்திகிட்டே இருக்கும். இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல காணப்படுற சகல பொருட்களையும் மாறுபடுத்திகிட்டே அதோட தன்மைகள்ல வேறுபடுற மாதிரி அது இயங்கின்னு இருக்கு. அதனால அது செலவில அதுக்கு கருணையே கிடையாது. எல்லாத்தையும் ஒரு போல ட்ரீட் பண்ணிட்டு எல்லாத்தையும் இட் இஸ் ஆல் கோயிங் டுவர்ட்ஸ் த எண்ட். ஹி இஸ் மூவிங் எவ்ரிதிங் டுவர்ட்ஸ் த எண்ட். அப்படி பண்ணக்கூடியவர். ஆனா அன்புனால அதுகிட்ட கனெக்ட் ஆகிறவாளுக்கு கிருபை பண்றவர். அதனால்தான் அதோட அந்த இயங்குற சக்தியோட 2 சைடும் சொல்லப்படுறது. காலமா எல்லாத்தையும் முழுங்குறவர், எல்லாத்தையும் அழிய செய்யறவர், அது இந்த மேனிஃபெஸ்டேஷன். ஆனா அருள் வடிவமா ஆந்தரிகத்துல அருள் வடிவமா இருக்கிற அந்த அம்சம் தன்கிட்ட கனெக்டட் ஆறவால எடுத்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது. ஈசன் காலமும் தான், கால சம்ஹார மூர்த்தியும் தான். அத பகவத்கீதையில 11வது அத்தியாயத்துல அர்ஜுனனுக்கு விஸ்வரூப தரிசனமா கொடுக்கிறார் இல்லையா. காலோஸ்மி லோக க்ஷயகிருத் பிரவிருத்தோ. அது அந்த சக்தியோட ஒரு சைடு. அது காலம்ங்கிற வடிவத்துல ரூபத்துல எல்லாத்தையும் அது அழிய செய்யக்கூடிய கருணையற்ற கோபம் மிக்க ஒரு சக்தியா இருக்கு. ஆனா அதே சமயம் அதோட இன்னொரு சைடு, இன்னொரு பாகம் தன்னை அன்போட நினைக்கிறவர்களுக்கு, அதுகிட்ட கனெக்டட் ஆறவர்களை இன்பம் செய்தானே. என்னைக்கும் அவளுக்கு அழியாத இருக்கக்கூடிய இன்பத்தை
அதுதான் இந்த பாடல்ல வந்து அந்த நம்ம பார்த்துட்டே வந்தோம் இல்லையா, அழியாத ஒரு பொருளையும் பார்க்க அழியாத ஒரு பொருள் இருக்கு ஆதாரமா, அது மேல அழியக்கூடிய பல பொருட்கள் இருக்கு. நம்ம ஸ்கிரீன் அண்ட் படம் மாதிரி எந்த மாறுபாடும் வராம, அழிவு இல்லாம, உத்பவம் இல்லாம இருக்கக்கூடிய ஸ்கிரீன் இருக்கு. அதே ஸ்கிரீன் தான் வந்து மேனிஃபெஸ்டட் ஃபார்ம்ல பிக்சர்ஸா தெரியறது. அந்த 2 அம்சத்தையும் இந்த பாடல்ல சொல்றார். அந்த மாறுபாடுங்கிற தன்மையில வந்து அது கருணை அற்றது, எல்லாத்தையும் அழிக்க வல்லது அந்த எனர்ஜி. அதே எனர்ஜி தான், எல்லாத்தையும் அழிக்கிற அதே எனர்ஜி தான் வந்து தன்கிட்ட அன்போட கனெக்டடா அரவால வந்து எடுத்து அணைச்சு எந்த மாறுபாடும் இல்லாம இருக்கக்கூடிய அந்த ஆனந்த அனுபவத்தை வந்து எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியதும் அதே எனர்ஜியோட இன்னொரு சைடு தான். அதுதான் அந்த பாடல்ல சொல்றார். அடுத்த பாடல், பரு ஊசி ஐந்தும் ஓர் பையினுள் வாழும், பரு ஊசி ஐந்தும் பறக்கும் விருகம். பரு ஊசி ஐந்தும் பனித்தலை பட்டால் பரு ஊசி பையும் பறக்கின்றவாறே. பரு ஊசி 5 அப்படின்னு சொல்றது வந்து இந்த 5 இந்திரியங்கள்னா என்ன, அந்த எனர்ஜி, பார்க்கணும், கேட்கணும், சாப்பிடணும், இது இந்த இந்த ஓட்டைன்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. அந்த இந்த இந்திரியங்கள் மூலமா வந்து we need to take in விஷயம். அதாவது இதுல இந்திரியங்கள் மூலமா விஷயங்கள் உள்ள போறது இல்லையா, வாய் மூலமா சாப்பாடு போறது, கண்ணு மூலமா திருஷ்யங்கள் உள்ள போறது, இந்த மாதிரி கன்சம்ஷன். இந்த இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலமா வந்து நம்ம பலதை கன்சியூம் பண்ணி தான் நம்ம வந்து திருப்தியா இருக்க முடியும், சந்தோஷமா இருக்க முடியும். அதுல நம்மளுக்கு பிடிச்ச பொருட்களையா கன்சியூம் பண்ணி சந்தோஷமா இருக்க முடியும். அப்படிங்கிறது வந்து இந்த காலத்தோட போக்குல இருக்கிற எனர்ஜி ஃப்ளோவோட ஒரு தன்மை. அந்த அந்த எனர்ஜிஸ்ல ஊறி போய் ஊசி மாதிரி, ஊசி வந்து அது அதோட தன்மை இங்க பின்னால சொல்லிருக்காங்க. ஊசிங்கிறது வந்து ஷார்ப்பா ஒரு எட்ஜ் இருக்கு இல்லையா, அந்த அந்த ஷார்ப் எட்ஜ் வந்து எல்லாத்தையும் போய் குத்திக்கும். அது மேல ஏதாவது வந்து விழுந்தது அப்படின்னு சொன்னா அந்த ஷார்ப் எட்ஜ் அதுல வந்து குத்திக்கும். அந்த மாதிரி இந்த எனர்ஜிஸ் சாப்பிடணும், கேட்கணும் அப்படிங்கிற அந்த எனர்ஜிஸ் வந்து அதோட ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் சென்சஸ் கிட்ட போய் ஒட்டிக்கிறது, குத்திக்கிறது. அதுல ஏதாவது இன்னைக்கு ஒரு வாட்டி ஏதோ ஒரு சாப்பிட்றதுக்கு ஏதோ ஒரு டிஷ்ஷு கொடுத்தது கிடைச்சது அப்படின்னு சொன்னா, ரொம்ப நல்லா இருக்கு, இதையே திருப்பி சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி அதுகிட்ட போய் ஒட்டிக்கிறது, குத்திக்கிறது. அந்த மாதிரி இந்த இந்திரியங்கள் வந்து இந்த அழியக்கூடிய பொருட்கள்ல விவகாரம் பண்றதே அது ஊசியில பலதை கோத்துக்கிறது. நம்ம இந்த பவழமல்லி மாலையெல்லாம் கோப்போம் இல்லையோ, அது ஒரு ஊசி தான், அது வழியா அத்தனை பூவை வந்து கோத்து உள்ள பின்னால தள்ளி தள்ளி நார்ல வச்சுட்டு இருப்போம். நார் எவ்வளவு பெருசா இருக்கோ அத்தனை பூவை வந்து அது வழியா கோத்து விடலாம். இந்த இந்திரியங்கள்ங்கிற ஊசி வந்து இந்த அனுபவங்கள்லாம் வந்து அப்படி கோத்து சேர்த்து எடுத்துக்கிறது, குத்தி குத்தி அதெல்லாம் கலெக்ட் பண்ணி இது ரொம்ப நல்லா இருக்கும், அப்படி இருந்தா நல்லா இருக்கும், இது வேணும் அது வேணும் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் சென்சஸ் கிட்ட போய் ஒட்டிந்து அத்தனையே சேர்த்து வச்சுக்கிறது, மாலையில இருக்கிற பூ மாதிரி. அந்த 5 ஊசிகளும் வந்து ஒரு பைக்குள்ள இருக்கும். அந்த பைங்கிறது இந்த சரீரம், அதோட கண்டெய்னர். இந்த 5 ஊசிகளோட கண்டெய்னர் மாதிரி இருக்கிறது இந்த சரீரம். பையினுள் வாழும் பரு ஊசி ஐந்தும் பறக்கும் விருகம். நல்லா அது விஷயங்களை சாப்பிட்டு பருத்த ஊசியா இருக்கான், குண்டு குண்டா இருக்கு, கஷ்குன்னு இருக்கு அந்த 5 ஊசியும். அது வந்து பறக்கும் விருகம், காக்கை மாதிரி பறந்து போய், அதாவது அதுகிட்ட வந்து ஊசியில வந்து அதுகிட்ட வந்து குத்துற மேல விழற பொருள்ல அது குத்திக்கிறதுங்கிறது சொல்லிட்டோ, அதுவே போய் அது தூக்கி போட்டோம்னா, ஊசியை போட்டோம்னா எங்க போய் விழறதோ அங்க இருக்கிற பொருள்ல போய் அது குத்திக்கும் இல்லையா. அந்த மாதிரி இது வந்து டிஸ்டன்ஸ்ல இருக்க அந்த சப்தம் கேட்டுது, இல்ல கண்ணுக்கு ஏதோ ஒண்ணு பட்டுது அப்படின்னா கூட வந்து அதோட பறந்து போய், எப்படி ஒரு பேர்ட்ஸ் எல்லாம் வந்து
பறந்து போய் ஏதோ ஒண்ணு கொத்தி எடுத்துக்குமோ அந்த மாதிரியும் இது போய் இந்த ஊசி போய் குத்தி எடுத்துக்கோ ஒட்டிக்குமா விஷயங்களோட. பரு ஊசி 5ம் பறக்கும் மிருகம். அப்படி தெரிச்சு பறந்து போய் பல விஷயங்களையும் ஒட்டிக்க கூடின தன்மையுடையது. பரு ஊசி 5ம் பனித்தலைப்பட்டால். ஆனா அது எவ்வளவு நாள் அந்த மாதிரி சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸோட கனெக்டடா இருந்து ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும்? அது அந்த காலத்தோட போக்குல அந்த ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் சென்சஸ் அனுபவிக்கிற தன்மையும் குறைஞ்சு போயிடுறது. இந்த லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் போமே எக்கனாமிக்ஸ்ல, அந்த மாதிரி அதை அனுபவிக்கிறப்போ அதுல இருந்து கிடைக்கிற அந்த யூனிட் ஆஃப் சுகம் இருக்கே அதுவும் குறைஞ்சுட்டே வருது. ஒரு காலம் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அப்புறம் அது ஒரு உச்சகட்டத்துக்கு எழுதினதுக்கு அப்புறம் அதுவே டிமினிஷ் ஆக ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு டிஷ் தான் சாப்பிட்டோம், ஒரு பவுல் சாப்பிடுற வரைக்கும் நன்னா இருக்கும். அதுக்கப்புறம் போரும்னு தோணி போயிருத்தாரு. அப்படியும் ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிடணும்னு சாப்பிட கொடுத்தான்னாக்க ஐயோ இது வேண்டவே வேண்டாங்கிற நிலைமைக்கு போயிடும். அது இந்த காலத்தோட டைம் எலிமெண்டோட தன்மை. எதுவுமே நிலையா இருக்க விடாது. அப்புறம் இதுக்கு உட்பட்டு அது பனி தலை படுதல் அப்படிங்கிறது அது ஷேக் ஆக ஆரம்பிச்சுடுறது. அது கொஞ்ச நாள் அனுபவிச்சு அது சந்தோஷப்பட்டது, நன்னா ஸ்திரமா இருக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் காலத்துக்கு உட்பட்டு இந்த 5 ஊசிகளும் தேய்தல்ங்கிற அது வேனிங் ஃபேஸ், கீழே அந்த உச்சி கட்டத்துக்கு அந்த கர்வ் போயிட்டு அப்புறம் திருப்பி கீழே வரணும் அப்படிங்கிற பாயிண்ட் வரத்தே பார்த்தானாக்க இந்த இந்திரியங்கள்லாம் சலிச்சு போயிடுறது. அதுக்கு கிடைச்சிட்டு இருந்த சுகமும் பூர்ணமா முன்னாடி கிடைச்சா மாதிரி அந்த அளவு சுகம் கிடைக்க மாட்டேங்கிறது. அப்ப அது ஆட்டம் போட்டு விடுறது. இந்த பைக்குள்ள வேற இருக்கு இல்லையா அந்த 5 ஊசி, பை வேற இந்த காலத்துக்கு உட்பட்டு தேஞ்சுட்டே போறது. அதனால இந்த ஊசிகள் மூலமா கிடைக்கக்கூடிய அந்த லைஃப் எனர்ஜி, அந்த சந்தோஷம்ங்கிற அந்த ஒரு ஃபீடு இருக்கே அது குறைய ஆரம்பிச்சுது அப்படின்னு சொன்னா இது ஆட்டம் போட்டு விடுறது. இட் பிகம்ஸ் ஷேக்கி. பனித்தலைப்படுறது அது ஸ்திரமா இருக்க முடியாம அந்த மாதிரி ஆயிடுறது இந்திரியங்கள். அப்படி பனித்தலைப்பட்டால் பருவூசி பையும் பறக்கின்றவாறே. அப்படி அந்த 5 இந்திரியங்களும் டிஸ்இன்டகிரேட் ஆகிற பட்சத்துல அது அது எந்த பைக்குள்ள இருக்கோ அந்த 5 ஊசிகளும், அதாவது இந்த சரீரம், அதுவும் இந்த 5 ஊசி விழறப்ப அதுவும் விழுந்துரும். இதுதான் இந்த பிராணசக்திங்கிறது. இப்ப நம்ம மெடிக்கல் சயின்ஸ்ல எல்லாம் உடம்பு முடியல அப்படின்னு சொன்னா, ஆக்சுவலா அந்த அலோபதி ட்ரீட்மெண்ட்டை பத்தி சொல்றதுக்கே இல்லை. அது இட் டசன்ட் ட்ரீட் த டிசீஸ் அட் ஆல், இட் ஒன்லி ட்ரீட்ஸ் சிம்டம்ஸ். இல்ல ஈவன் இஃப் இட் சீம்ஸ் டு ட்ரீட் த டிசீஸ், ஏதோ ஒரு மெஷர்மெண்ட் இருக்கிற மெஷின்ல எல்லாம் போய் டாக்டருக்கு ஒண்ணுமே தெரியாது. டாக்டருக்கு சிஸ்டமை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அந்த மெஷின் தான் எல்லாம் இப்ப நம்ம எல்லாத்தையும் மெக்கனைஸ் பண்ணிட்டோம் இல்லையோ, அதனால ஆளை கொண்டு போய் இந்த மெஷின்குள்ள உட்காந்து வச்சானாக்கா அது சில நம்பர்ஸ் எல்லாம் கொடுக்கும். அது என்ன நம்பர் கொடுக்கறதோ அதை பார்த்து இதை பார், ஸ்டாண்டர்டா இந்த நம்பர் தான் இருக்கணும், ஆனா இந்த நம்பர் ஜாஸ்தியா இருக்குன்னா அது அது ஒரு ப்ராப்ளம் கண்டிஷன். அதனால அந்த நம்பரை கீழே குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கு உண்டான கெமிக்கல்ஸ் எல்லாம் இன்ஜெக்ட் பண்ணி ஃபோர்ஸிபிளா அதை குறைக்கணும். இல்ல இந்த நம்பர் கம்மியா இருக்குன்னா அதை இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன கெமிக்கல்ஸ் எல்லாம் இன்ஜெக்ட் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி அதை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படிதான் போயிட்டு இருக்கு அலோபதி ட்ரீட்மெண்ட். ஆக்சுவலா வைத்தியம்ங்கிறது இந்த நாடி எல்லாம் பிடிச்சு பாக்குறான், அது அந்த பேஷண்டோட சிஸ்டமோட கனெக்ட் ஆகணும். அதோட ஹெல்த், ஒரு சரீரத்துக்கும் அதோட ஹெல்த் மெயின்டைன் பண்ற எனர்ஜின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம பிராணசக்தின்னு சொல்றோம். இந்த உருவம் உண்டார காலத்துல அந்த சிஸ்டமை மெயின்டைன் பண்றதுக்குன்னு ஒரு எனர்ஜி, அதெல்லாம் சிருஷ்டியோட ரூல். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம்னு சொல்றோம் இல்லையா, அது ஒரு உருவம் உண்டாகிறதே அந்த உருவத்தை மெயின்டைன் பண்றதுக்கு உண்டான
ப்ரொவிஷன்ஸும் சக்தியும் அதுக்கு உண்டானது எல்லாம் அதோட உண்டாகிறது. அதனால்தான் இந்த நம்ம என்ன தாயும் குழந்தையும் ஆனாலும் வாயும் வயிறு வேறு ஒரு வச்சனம் சொல்லுவோம் இல்லையா. இந்த சரீரத்துக்கு ஆகாரம் தேவைப்படுறது அப்படின்னு சொன்னா அதை இண்டிகேட் பண்றது வந்து பசிங்கிற வந்து ஒரு எனர்ஜி. பக்கத்து சரீரத்துக்கு பசிக்கிறதுங்கிறது இதுக்கு தெரியாது. அம்மா பிறந்த குழந்தை ரொம்ப எங்கா இருக்கிற காலத்துல வந்து அம்மாவோட சிஸ்டம், இந்த சைல்டு ஹஸ் பின் வெரி பார்ட் ஆஃப் த சிஸ்டம், மதர்ஸ் சிஸ்டம். அப்ப அந்த குழந்தைக்கு பசிக்கிறதுங்கிறது அம்மாவுக்கு வந்து உணர முடியும். அதுவே அந்த ஜீவன் வளர்ந்துடுத்து அப்படின்னு சொன்னா அதுல அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய பிராணன் வந்து அதுல ஸ்திரமா நல்ல எனர்ஜைஸ்டா ஆயிடுது அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைக்கு பசிக்கிறது பசிக்காதது வேணுங்கிறது வேண்டாங்கிறதெல்லாம் அது டேக் ஓவர் பண்ணிடுவோம். அது ஒவ்வொரு சிஸ்டமும் வந்து அது உண்டாகிற காலத்துல அதை மெயின்டைன் பண்றதுக்கு ஸ்திதி பண்ற எனர்ஜிங்கிறது வந்து அந்த சரீரத்தோட ஒட்டின பிராணசக்தியா வர்றது. இந்த பிராணசக்தி தான் வந்து இந்த உயிர் அம்சமா அந்த சரீரத்துல இயங்கிண்டு இந்த உருவம் பாக்குறது கேட்கறது எல்லாத்துக்கும் இயங்குற அந்த வைட்டல் எனர்ஜின்னு, அதான் இங்கிலீஷ்ல பிராணனுக்கு அதான் டிரான்ஸ்லேஷனா போடுறது. ஆதாரமான ஒரு இயக்க சக்தி. அதுதான் வந்து இந்த சரீரத்தோட சகல சலனங்களுக்கும் ஆதாரமா இருந்து இந்த சரீரத்துக்கு வேணுங்கிறது வேண்டாதது எல்லாத்தையும் பார்த்து நடத்திட்டு இருக்கு. இட் இஸ் சூப்பர் இன்டெலிஜென்ட், மச் மோர் இன்டெலிஜென்ட் தென் த டாக்டர்ஸ் ஆர் தி அலோபதி, இந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், மஷின்ஸ். இந்த ஆயுர்வேதம் எல்லாம் இந்த நாடி எல்லாம் பிடிச்சு பாக்குறான்னா they get connected to the pranic energy because the pranic energy is super intelligent. It is equipped to maintain the body until the day it has to live. அது அந்த பிராணசக்தியோட பொறுப்பு. அதுக்கு என்ன வேணும் வேண்டாம் அதுக்கு உண்டானவா இந்த நம்ம இந்த என்சைம்ஸ் எல்லாம் ஊறுறது அப்படியெல்லாம் சொல்றோம் இல்லையா. ஒரு டாக்டர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், ஒரு நேச்சுரோபதி டாக்டர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்போ அவர் சொன்னார், அது கொஞ்சம் அந்த லைன்ல செட் ஆகி அந்த எனர்ஜியோட நம்ம கனெக்டட் ஆகிறோம்னு சொன்னா நம்மளுக்கு என்ன வேணுமோ அது அப்ப அந்த சிச்சுவேஷனுக்கு இந்த பாடிக்கு உயிரோட நல்லபடியா ஹெல்த்தியா வாழறதுக்கு என்ன இன்புட் வேணுமோ அதை பார்த்தாதான் எனக்கு பிடிக்கிறது, அதைதான் எடுத்துக்கணும், அதைதான் நான் சாப்பிடணும், அதான் நான் கிரகிச்சுக்கணும்னு தோணுறது அப்படின்னு சொன்னார். அது ரொம்ப ரொம்ப கரெக்ட். மனுஷால வந்து இந்த மனசு புத்தியெல்லாம் வேலை செய்யறதுனால அந்த தூண்டுதல், ஹிருதயத்துல இருந்து வர தூண்டுதல் வந்து தெரியாம போயிடலாம். இப்ப ரீசெண்டா ஒரு அம்மாட்ட பேசிட்டு இருந்தேன் ஒரு 10 நாள் முன்னால. அவ ஏதோ சின்ன கிராமத்துல, சிட்டில எல்லாம் தெரியாது, சிட்டில எல்லாம் குரங்கெல்லாம் எங்க இருக்கு, அதெல்லாம் எங்கேயும் போயிடுச்சு. கிராமத்துல டவுன்ல எல்லாம் வந்து குரங்கு வரும்னு சொல்லுவா. வரும்னா அது மட்டும் அதோட ஹேபிட்டேட்ல இருக்கும். இந்த மனுஷா இருக்கிற ஏரியாவுக்கு இப்படி சிலப்போ என்னைக்கோ ஒரு நாள் அப்படி வரும். வந்துன்னா அங்க எங்க ஏதாவது காய வச்சிருக்கோம், அது சாப்பிடுற மாதிரி ஏதாவது பழங்கிழம் காய் என்னெல்லாம் இருக்கோ நம்ம வெளியில வச்சிருக்கிற சாமான்ல இருந்து என்னெல்லாம் கிடைக்கிறதோ எல்லாத்தையும் சாப்பிட்டுன்னு அப்படியே ஒரு பெட்டாலியனா வரும், எல்லாம் பண்ணிட்டு அப்படியே போயிடும். கொஞ்ச நாள் ஒரு ஃபியூ ஹவர்ஸ்ல போயிடும். குரங்கு வருது, அந்த மாதிரி குரங்கு வந்திருக்கு, அவ ஏரியாவுக்கு வந்திருக்கு. அப்போ வந்து அவ பக்கத்துல இருந்தவாளும் யாரோ வந்து வீட்டுல ஏதோ வாழைப்பழம் எல்லாம் இருந்தது, சரி குரங்கு எடுத்துக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து வெளியில வச்சாலும் அது எதையுமே தொடவே இல்லை. அது தொடாம இவ அப்ப கார்டன்ல இருந்த ஒரு பப்பாளி மரத்து மேல ஏறி உக்காந்து அந்த பப்பாளி இலையெல்லாம் பிச்சு பிச்சு தின்னுபிட்டு எல்லாம் போயிடுது. அப்ப வந்து கேஷுவலா ஏதோ சொல்லின்றதால பக்கத்துல பேசுறவாள்கிட்ட குரங்கு வந்ததுன்னு பழத்தெல்லாம் எடுத்து போட்டேன், பழமே சாப்பிடல, அதுக்கு உடம்பு சரியில்லை, அது வந்து அந்த பப்பாளி இலைய சாப்பிட்டாக்க இன்ஃபெக்ஷன் போயிடும் அதுக்கு, அதனால அது பப்பாளி இலைய சாப்பிட்றதுக்கு தான் வந்திருக்கு, உன் பழத்தெல்லாம் அது இப்ப சாப்பிடாது, அது உடம்பு நன்னாயி பசிச்சு சாப்பிடலாங்கிற சிச்சுவேஷன் வந்தாதான் பழத்தை எடுத்து சாப்பிடும், இல்லைனாக்கா அது வந்து அதுக்கு மருந்தா என்ன இருக்கோ அதுக்கு வேணுங்கிறத சாப்பிட்டுட்டு போயிடும். இதுதான் அந்த பிராணசக்தியோட தூண்டுதல். அந்த சக்தி தான் ஆந்தரிகத்துல இருந்து இண்டிகேட் பண்றது, உனக்கு இப்ப இதுதான் வேணும். அப்ப அதுக்கு பழத்தை பார்த்தா வேண்டியே இல்லை. அது மனுஷாளுக்கும் இருக்கு. ஆனா நம்ம வந்து என்னது ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா கூகுள்ல சர்ச் பண்ணி அவன் என்ன சொல்றானோ அதை நம்ம சாப்பிடணுங்கிற டெண்டன்சி வந்துடுச்சுன்னா அந்த ஆந்தரிகத்துல இருந்து வர்றது வந்து நமக்கு தெரியாமையே போயிடும் கொஞ்சம் ஒரு காலகட்டத்துல.
அப்புறம் தான் நம்மளுக்கு நிறைய டிபெண்டன்சி எல்லாம் இருக்கு, நம்ம மனசு இருக்கு, சந்தேகப்படுறதுக்கு புத்தி இருக்கு, அனலைஸ் பண்றதுக்கு. அப்போ அதுல இந்த சக்தியோட வாய்ஸே எடுபடாம போயிடும். ஏதோ சின்னதா ஒரு குருவி கத்துற இடத்துல பெருசா லவுட் ஸ்பீக்கர்ல சப்தம் வந்தாக்க குருவி கத்துறதே கேட்காது, அந்த மாதிரி போயிடும் அந்த பிராணசக்தியோட டிமாண்ட். ஆனா அந்த சக்தி தான் வந்து அந்த சிருஷ்டி பண்ற சக்தியால இந்த சரீரத்தை மெயின்டைன் பண்றதுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கு. நல்ல இந்த யோகிகள் அவெல்லாம் சரீரத்தை விடுறது, யோகிகள் எல்லா அனிமல்ஸும் இப்போ இன்னைக்கு நாளைக்கும் அனிமல்ஸ் எல்லாம் பார்த்தோம்னாக்க when they know they are about to die, இந்த பிராணசக்தி அப்படியே வித்ட்ரா பண்ணிடுறோம், சாப்பிடவே மாட்டா. மனுஷாலையும் சரி, இது குரங்கு இது எல்லாமே பார்த்தோன்னா அது வந்து தனியா ஒரு இடத்துக்கு ஒதுங்கி போகும், சாப்பிடாது. அப்படியே அந்த எனர்ஜியை வந்து உள்ள அப்படியே அடக்கி அந்த சரீரத்துல இருந்து அந்த உயிரம்சம் பிரிஞ்சு போயிடுறது. இட் குட் பி சோ நேச்சுரல் அண்ட் ஈஸி டு லிவ். அதை நம்மளோட அறிவு புத்தியோ நம்மளோட சாமர்த்தியத்தினால அத்தனை காம்ப்ளிகேட் பண்ணிட்டு சரி பரவாயில்ல அப்படிதான் வச்சிருக்கு அண்ணாமலைன்னா அப்படிதான் நடக்கும். சோ இந்த பிராணசக்தி இருக்கே அது வந்து சூப்பர் இன்டெலிஜென்ட் ஃபோர்ஸ். அதுகிட்ட நம்ம கனெக்டட் ஆகிறோம். வாஸ்தவமா ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா ஒரு டாக்டர்னா அந்த இந்த சரீரத்தை மெயின்டைன் பண்ற சக்தியோட நம்ம கனெக்டட் ஆகி அதோட தேவை என்னங்கிறத பார்த்து அதுக்கு நம்ம சப்போர்ட்டிவா இருக்கணும். நம்ம சரீரத்தை அந்த பிராணசக்தியை மீறி நம்ம சரீரத்தை வந்து கியூர் பண்றது இல்லை, அதுதான் மெயின்டைன் பண்றது. ஒருத்தர் சொல்வார், நீங்க வந்து 100 ரூபாய்க்கு ஒரு ஆன்டிபயோட்டிக், பவர்ஃபுல் ஆன்டிபயோட்டிக்கு ஒரு மாத்திரையே 100 ரூபாய் அப்படின்னா கூட அந்த மாத்திரையை வாங்கி நீங்க வாய்க்குள்ள போட்டு முழுங்கினாலும் அந்த சிஸ்டம் இருக்கே, பாடியோட சிஸ்டம் வந்து அந்த மருந்தை அசிமுலேட் பண்ணிட்டு அதோட அந்த கெமிக்கல், அதுல இருக்கிற கெமிக்கல்ஸ் எல்லாம் அது யூஸ் பண்ணி இந்த பாடியில இருக்கிற இன்ஃபெக்ஷனை அது கண்ட்ரோல் பண்ணிட்டாதான் உண்டு. நம்ம கையில இல்லை. அது வேண்டாம், எனக்கு இந்த கெமிக்கல் இந்த மாத்திரை வேண்டான்னு அந்த பிராணசக்தி டிசைட் பண்ணி கொடுத்துன்னா வாமிட்டாவோ இல்ல டைரியாவாவோ வெளியில தள்ளிப்படுத்தினா என்ன பண்ண முடியும்? மாத்திரையை வாங்கி வாய்க்குள்ள போட்டுட்டு என்ன பண்ண முடியும்? அது 100 ரூபா மாத்திரையா இருக்கட்டும், 500 ரூபா மாத்திரையா இருக்கட்டும், ஏதோ இன்ஜெக்ஷனா இருக்கட்டும், அந்த கெமிக்கல் அம்சம் எனக்கு வேண்டாம், இது ஹார்ம்ஃபுல்னு அதை டிசைட் பண்ணி வெளியில தள்ளி கொடுத்தோம்னா யாரால அதை பிடிச்சி அந்த பிராணசக்தியை ஃபோர்ஸ் பண்ணி அதெல்லாம் கிடையாது நான் சொல்றேன் இது எடுத்துன்னு தான் ஆகணும்னு சொல்லவா முடியும்? அது கையில தான் இருக்கு. அல்டிமேட் டெசிஷன் அதுதான் வந்து நேச்சர்ல இந்த சரீரத்தை மெயின்டைன் பண்றதுக்குன்னு அந்த சிருஷ்டிகர்த்தாவால எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ற அந்த சக்தியால உண்டாக்க பண்ணப்பட்ட எனர்ஜி அது. அது வந்து அது வந்து பிரிஞ்சு போயிடும். இந்த 5 இந்திரியங்கள் நம்ம அதனாலதான் இது இந்திரியங்கள் வந்து ஆட்டம் போட்டு போரும்னு ஆயிடுத்து அப்படிங்கிறது வந்து நேச்சுரலா அழகா வித்ட்ரா பண்ணிண்டு அது இந்த பிராணசக்தி டிசைட்ஸ் போரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 இந்திரியங்களும் வந்து அடங்கி அப்புறம் அந்த சரீரம் வந்து அடங்கிறது. ஆக மொத்தம் இந்த பஞ்ச இந்திரியங்கள் அதை இயக்கக்கூடிய அந்த சக்தி இதெல்லாம் வந்து இந்த சரீரத்தோட கனெக்டடா இருக்கு. அது வந்து வெளியிலேயே பிரவர்த்திச்சுண்டு, அதாவது தனக்கு அந்நியமா தனக்கு திருப்தியை தரக்கூடியது தனக்கு அந்நியமா வெளியில இருக்கிற பொருட்கள் கிட்டேயே ஈடுபட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பிராணன் இயங்குற காலத்துல, அதாவது வாழ்நாள் இருக்கிற காலத்துல அது பூர்ணத்தையே அடையறதே இல்லை. வெளியில தேடி தேடி ஏதோ கொஞ்ச நாள் சௌக்கியமா இருக்கிற மாதிரி இருக்கு, அப்புறம் வந்து வெளியில இருந்து கிடைக்கக்கூடிய சுகத்தோட யூனிட்டும் குறைஞ்சு போயிடுறது, அதோட தன்மையும் மாறி போயிடுறது, திருப்தி ஏற்படுறது இல்ல. இந்த 5 இந்திரியங்களும் ஆட்டம் போட்டு விடுறது, அப்புறம் அந்த சரீரமும் விழுந்து போயிடுறது. இதே அந்த சக்திக்கு வந்து உட்பட்டு மேல முதல் பாடல்ல சொன்னார் இல்லையா, அன்பு கூர்ந்து அதுகிட்ட கனெக்ட் ஆறவாளுக்கு இது அழகா நேச்சுரல் ப்ராசஸா அது வந்து வித்ட்ரா ஆகி அது அப்படியே ஒடுங்கும், திருப்தியா அழகா ஒடுங்கும். ஐயோ போறேனேன்னு சொல்லிட்டு போவேன். இந்த இங்கிலீஷ்ல ஒரு சேயிங் ஒரு there are much better ways of living life rather than being dragged through it screaming and scratching. அது நம்ம சங்கல்பங்களை போட்டு ஐயோ அப்படி ஆயிடுத்தே நான் நினைச்ச மாதிரி ஆலியேன்னு ஒரே துக்கப்பட்டு பிரச்சனையா இது பண்ணின்னு போறதை விட அந்த சக்திக்கு வந்து சமர்ப்பணம் பண்ற அழகா நடத்தின்னு போகும். அது வாழற காலத்திலயும் வந்து அழகா நடத்தின்னு போகும், அடங்கறதும் வந்து அமைதியா அடங்கும்.
அப்படி அது இது பாடல்களோட எல்லாத்தோடும் பர்பஸே வந்து அந்த ஆதாரமான சக்தியை காமிச்சு கொடுத்து அதுக்கிட்ட கனெக்டட் ஆகணுங்கிறது தான். அதோட அருளுக்கு பாத்திரம் ஆகிறதுங்கிறது அமைதியா வாழறதுக்கு உண்டான வழி. அதுதான் சொல்லின்னு வர்றார். அடுத்த பாடல், கண்ணதும் காய் கதிரோனும் உலகினை உள் நின்று அளக்கின்றது ஒன்றும் அறிகிலார். விண்ணுருவாரையும் வினை உருவாரையும் எண்ணுறும் முப்பதில் ஈர்ந்து ஒழிந்தாரே. ஆழமான பாட்டா இருக்கு. கண்ணதும் காய் கதிரோனும் உலகினை உள்ளின்று அளக்கின்றது. இத இது ஆக்சுவலி சரி ஒரு அம்சத்தை பார்ப்போம். கண்ணு இந்த இப்ப சொன்ன மாதிரிதான் இந்த சரீரம் உண்டாகிற காலத்துல வந்து இந்த பஞ்ச இந்திரியங்களையும் லைட் பண்ற மாதிரி அதுல ஒரு பிராணசக்தி வருது. அந்த எனர்ஜி, அந்த லைஃப் எனர்ஜின்னு சொல்றோமே, அதனாலதான் கண்ணு இயங்குறது, வெளியில இருக்கிற பொருட்களை எல்லாம் பாக்குறது. அதே எனர்ஜி தான் வந்து விஸ்வாகாரமா இருக்கு. இவர் எப்பயுமே திருமூலர் பெருமான் வந்து இந்த பிண்டாண்டம் பிரம்மாண்டம்ங்கிற கான்செப்ட கொண்டு வருவார். பின்னால வந்து எக்ஸ்பிளிசிட்டா அந்த வார்த்தைகள்லயே கொண்டு வருவார். பட் அந்த கான்செப்ட் தான், எந்த ஒரு சக்தி வந்து லோகத்தை வெளியில இயக்கின்னு இருக்கோ அதே சக்தி தான் வந்து இங்க இந்த சரீரத்தையும் இயக்கின்னு இருக்கு. சோ அது வந்து வெளியில வந்து சூரியனாவும் காய் கதிரோனா லோகத்துல எனர்ஜி கொடுக்கக்கூடியதா எல்லாத்தையும் இங்க வந்து திருஷ்டிங்கிற அம்சத்துல சூரியனோட வெளிச்சத்தினாலதான் வந்து பொருட்களோட எக்ஸிஸ்டன்ஸ் எல்லாம் தெரிய வருது. அதே மாதிரி இந்த சரீரத்துல வந்து கண்ணுங்கிற இந்திரியத்தினாலதான் வந்து பொருட்கள்லாம் வந்து பார்க்க முடியாது, அதோட பிரசன்ஸ் வந்து தெரிஞ்சுக்க முடியாது. இந்த கண்ணியும் இந்த காய் கதிரோனியும் இந்த சூரியனையும் இயக்குற சக்தி ஒரே லைஃப் எனர்ஜி தான். உலகினை உள்நின்ற அந்த எனர்ஜி வந்து எங்க இருந்து அளக்கிறது, எங்க இருந்து இதை நடத்துறது இயக்கிறது அப்படின்னாக்கா வந்து இந்த சிருஷ்டிக்கு ஆதாரமா உள் இருந்து, வெளியில ஒண்ணும் தெரியாது. இந்த கண்ணை இயக்குற உயிரம்சம் வந்து சரீரத்துக்கு உள்ளன்னு சொல்றோம். அது அப்படியே எடுத்துப்போம். இது வேணா அந்த இண்டிவிஜுவல் சென்ஸோட பாவத்திலேயே தான் சொல்லியிருக்காரு. அது உள் நின்று அந்த கண்ணி இயங்குறதுக்கு உண்டான எனர்ஜி வந்து இந்த சரீரத்துக்கு உள்ள இருக்கு, வெளியில இல்ல. அதே மாதிரி இந்த கதிரவன் சூரியனை வந்து இயக்கக்கூடிய சக்தியும் வந்து இந்த லோகத்துக்கு ஆதாரமா இந்த சிருஷ்டிக்குள்ள இருக்கு. அதை வந்து உள் நின்று அளக்கின்றது ஒன்றும் அறிகிறார். இந்த எல்லா முக்காவாசி எல்லா அசுரனோட சரித்திரத்திலையும் பார்த்தாருனாக்க அவ கடைசியில அதாவது இந்த அசுரன் அது இதுன்னு சொல்றதெல்லாம் வந்து அகங்காரம், இந்த நான் பண்ணிவிடுவேங்கிற அந்த இண்டிவிஜுவல் சென்ஸோட பிரதீகம் தானே அசுரன்லாம். அப்ப அந்த சண்டை வரும். இது எப்படியும் கடைசியில அந்த சரீரத்தை விடுறதுங்க, அது அதர்மம் வந்து ஒரு உச்சகட்டத்துக்கு போகிறதே வந்து தெய்வீ சக்திகளோட வந்து சண்டை வரும். அந்த அது தபஸ்னால அந்த தெய்வீ சக்திகள் எல்லாம் முன்னால அதை அடக்கி வச்சிருக்கோம். அப்புறம் வந்து இவாளோட அதர்மம் வந்து ஒரு உச்சகட்டத்துக்கு போகிறதே வந்து அந்த தெய்வீ சக்திகளோட ஒரு கலெக்டடா ஒரு பெரிய ஒரு பிரபலமான சக்தி, அதை ஜெயிக்க முடியாது. அப்படி இருக்கிற அந்த ஆத்மா சக்தி வந்து இந்த அதர்மத்தெல்லாம் ஒடுக்கி இந்த அகங்காரத்தை ஒடுக்கிறதா. இதுதான் வந்து இந்த அசுரன் வர்றது, தேவத்தை வந்து சண்டை போடுறது, அதுக்கெல்லாம் வந்து இதுதான் சிக்னிபிகன்ஸ். அப்ப இந்த ஆன்ம சக்தி வந்து ஆன்ம சக்தி வந்து ஃபைனலா அந்த ஃபர்ஸ்ட் இந்த அகங்காரம் வந்து தன்னோட சாமர்த்தியத்தினால தன்னோட தப்போபலத்துல ஜெயிச்சுடலான்னு பயங்கரமா சண்டை போட்டுன்னு இருக்கும் ஆரம்பத்துல. பட் சண்டை போட்டு போட்டு அதோட எனர்ஜி எல்லாம் குறைஞ்சு போயிடும். இந்த ஆத்ம சக்திக்கு முன்னாலே எதாலையும் நிக்க முடியாது. அதெல்லாம் வந்து அப்படியே குறைஞ்சி, இது என்னதான் போட்டாலும் அங்கேருந்து திரும்பி எதுவுமே வராது. அது பிளாக் ஹோல் மாதிரி இவனோட எனர்ஜி எல்லாம் வந்து அங்க போய் எல்லாம் போயிட்டே இருக்கும். இங்க ஸ்டாக்கு குறைஞ்சுட்டே வரும். ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரு ஆயுதமும் இல்லாம அந்த சக்தியை நம்மளுக்கு ஃபேஸ் பண்ணவே முடியாது, நம்மளால அதை கடக்க முடியாது, ஐ எம் கோயிங் டு பி டிஃபீட்டட் அப்படிங்கிறத வந்து உணர்ற ஒரு சிச்சுவேஷன் வரப்ப வந்து இந்த ஆன்ம சக்தி வந்து முக்காவாசி அந்த அசுரனுக்கு ஒரு விஸ்வரூப தரிசனம் காட்டும். விஸ்வரூப தரிசனம்ங்கிறது என்னன்னாக்கா வந்து நம்ம
புருஷ சூக்தத்துல எல்லாம் வருது இல்லையா, அதாவது இந்த சிருஷ்டியவே வந்து ஒரு பர்சனல் ஃபார்ம் மாதிரி போட்டு அது சிம்பலைஸ் பண்ணதுதான். ஆக்சுவலா அப்படி ஒரு விராட் புருஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து ஆக்சுவலி such a person doesn't, அது என்ன வாட் இஸ் ஆக்சுவலி நத்திங் எக்ஸிஸ்ட், தட்ஸ் a different thing. பட் இது வந்து ஒரு உருவகப்படுத்துறது. அது அது வந்து அது விஸ்வரூப தரிசனத்துல பார்த்தானாக்கா அந்த லோகத்துல இருக்கிற சகல பொருட்களும் நல்லது கெட்டது இப்படி இருக்கிறது அப்படி இருக்கிறது எல்லாம் வந்து அந்த அந்த உருவத்துக்குள்ளேயே எல்லாம் அடங்கி இருக்கிற மாதிரி காட்டும். அப்புறம் அது எல்லாத்தையும் இயக்கிறதும் தான் அப்படின்னு அந்த சக்தியும் காட்டும். இது எல்லாம் இந்த மாதிரி ஒவ்வொரு பொருட்களும் அதோட தன்மையில இயங்கிறதுக்கு காரணமா இருக்கிறதும் அந்த ஒரு சக்தி தான். அதுக்கு அந்நியமா எதுவுமே இல்லை, அதை கடந்து யாராலையும் எதுவும் பண்ணவும் முடியாது அப்படிங்கறத வந்து உணர்த்தும். அதான் அந்த விஸ்வரூப தரிசனம் காட்டுறது. அப்ப அந்த டைம் அண்ட் ஸ்பேஸ், அந்த எனர்ஜி லெவல்ல டைம் அண்ட் ஸ்பேஸ்ல வந்து இருக்கிறது ஒரு பொருள் தான்ங்கிறது உணரணும் அந்த அகங்காரம். அதுதான் வந்து கண்ணதும் காய் கதிரோனும் உலகினை உள்நின்று அளக்கின்றது ஒன்றும் அறிகிறார். அந்த இந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கு ஆதாரமா இருந்து எல்லாத்தையும் தரிச்சுண்டு இருக்கு, எல்லாத்துக்கும் இருப்ப கொடுத்துட்டும் இருக்கு, எல்லாம் இயங்கறதுக்கு அதோட தன்மையில அது இயங்கறதுக்கு காரணமா அதுக்கு லைஃப் எனர்ஜியாவும் இருக்குங்கிறத வந்து உணர்கிறார். இது வந்து ஆக்சுவலா கண்ணதும் அப்படிங்கிறது வந்து கண்ணனும் அப்படிங்கறதோட மருவி வந்திருக்கிற தன்மை அப்படின்னு சொல்றதும் ஒரு பாவம் இருக்கு. அது அப்படியும் பாக்குறதுக்கு ஒரு வழி இருக்கு. கண்ணன் அப்படின்னு சொல்றது வந்து மகாவிஷ்ணுங்கிற தத்துவம். அதாவது லோகத்தை எல்லாம் வந்து ஸ்திதி கர்த்தாவா இருந்து எல்லாத்தையும் நடத்துற எனர்ஜி. இந்த காய் கதிரோன்ங்கிறது சூரியன். இந்த கதிரவன்கிறது வந்து டைம் எலிமெண்ட். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அது வந்து இவர் தான் ஒரு 4 பாட்டு முன்னால சொல்லியிருந்தார் இல்லையா, அந்த டைம்ங்கிறத எங்க பாக்குறது நம்மளுக்கு. அது வந்து அது என்ன பார்வைக்கு மனசுக்கெல்லாம் படாத ஒரு பொருள். அதை நம்ம வந்து இந்த சிருஷ்டியில காலத்தோட எக்ஸிஸ்டன்ஸ உணரணும் அப்படின்னாக்கா சூரியோதயத்துல இருந்து சூரியன் அஸ்தமனம் வரைக்கும் அந்த சூரியன் உதிச்சிருக்கிற காலத்துல அப்படியே பல ஆக்டிவிட்டிஸ் நடக்கிறது, மாறுபாடுகள் ஏற்படுறது அப்படிங்கிற அம்சத்துலதான் நம்ம டைம்ங்கிற எலிமெண்ட்டை உணர முடியும். ஸோ அந்த சூரியன் அப்படிங்கிறது வந்து காலத்தையும், மகாவிஷ்ணு வந்து அவர் வந்து உலகத்தை அளந்தார் இல்லையா, இவரா திருவிக்ரம் அவதாரம் எடுத்து மேல் லோகம் கீழ் லோகம் எல்லாத்தையும் தன்னோட 2 அடியில வந்து அளந்துட்டார். அது ஸ்பேஸ். ஸோ இந்த ஸ்பேஸ் டைம் அப்படிங்கிற அம்சத்துல இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஃபுல்லா அந்த ஆக்சஸ்க்குள்ள போட்டு இந்த சகல அந்த மேனிஃபெஸ்டேஷன் தான் இது இயங்கிறது இயங்காதது இருக்கிற சகல வாட் எவர் இஸ் பெர்சீவ்டு சகலத்தையும் வந்து இந்த டைம் ஸ்பேஸுங்கிற ஆக்சஸ்க்குள்ள போட்டு எல்லாத்துக்கும் ஆதாரமா இருந்து இயக்கக்கூடிய சக்தியை உணர்கிறார். சில பேர் தெரிஞ்சுக்கிறது இல்ல. அழைக்கின்றது ஒன்றும் அறிகிறார். விண்ணுருவாரையும் வினை உருவாரையும் எண்ணுறும் 30 ஈர்ந்து ஒழிந்தாரே. சரி, அப்ப இந்த ஒரு ஜீவன் வந்து இந்த டைம் ஸ்பேஸ் ஆக்சஸ்ல வந்து பிறந்து வளர்ந்து வாழறது அப்படின்னு சொன்னாக்க அந்த ஜீவிதம் வந்து நல்லபடியான என்ன அர்த்தம்? அதாவது இந்த சிருஷ்டியோட தன்மை என்னங்கிறத உணர்ந்தாக்க நல்ல லைஃப். அதாவது வாஸ்தவிகத்தையே உணர்ந்தாக்க நல்ல லைஃப். வாஸ்தவமா எது எப்படி இருக்குங்கிறத உணரலைன்னாக்கா அது வந்து நாட் அ ஃப்ரூட்ஃபுல் லைஃப். இந்த விண்ணுருவார் வினை உருவார்ங்கிறது வந்து இதை உணர்ந்தவர்களும் உணராதவர்களும். உணர்ந்தவர்கள் வந்து இந்த சிருஷ்டியோட வாஸ்தவிக தன்மையை வந்து உணர்ந்தவர்கள் வந்து விண்ணுருவார். அவளுக்கு வந்து திருப்பி பிறக்க வேண்டாம். அவ வந்து they are seers of the truth.
பகவத்கீதையில வந்து என்ன தத்துவ தர்ஷினஹா அப்படின்னு பதம் போடுவார் இல்லையா. இது இந்த இந்த மேனிஃபெஸ்டேஷனோட தத்துவம் என்ன, இது அது எப்படி உண்டாயி எப்படி இயங்கிறது என்ன, அந்த ஆதார சக்திகள் அதனுடைய தன்மை என்ன, அந்த அழியறது அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து ஒரு ஜீவன் பார்த்துடுத்து உணர்ந்துடுத்து அந்த சக்தியை வந்து தனக்குள்ளேயே உணர்ந்துடுத்து அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு வந்து திருப்பி இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல வந்து பிறக்க வேண்டாம். அதனால அவர்கள்லாம் விண்ணுருவார்கள். சில பேர் வந்து சில ஜீவன்கள் வந்து அந்த பக்குவப்படாம இந்த மேனிஃபெஸ்டேஷனோட ஆதாரம் இந்த பொருள் முன்னால சொன்னாரு உள் நின்று அளக்கும் சக்தின்னு, அதை உணரல அவ. இந்திரியங்கள் மூலமா இந்த காணப்படுற லோகம்தான் உண்மை அப்படின்னு அதிலே செயல்பட்டு அதுல தனக்கு பிடிச்சது பிடிக்காதது அப்படின்னு நல்லது கெட்டதுன்னு பலதுல ஈடுபட்டு வினை ஈட்டிருக்கு. நான் எனக்கு வேணுங்கிறது வேண்டாதது அப்படிங்கிற பாவத்துல வந்து செயல்பட்டு வினையை ஈட்டக்கூடின பிராரப்த கர்மாவை பலதா சேர்த்து வச்சுட்டு இருக்கிற ஜீவன்கள் இருக்கு. அவள்லாம் வினை உருவார். அவளோட அந்த வினைகள் எல்லாம் தீர்க்கறதுக்கு அவளோட வாசனைக்கு தகுந்த மாதிரி அடுத்த ஜென்மா வந்து பகவான் அந்த ஜீவனுக்கு ஒரு பிறப்பு கொடுத்து அது ஒரு சான்ஸ். எவ்ரி ஜென்மா இஸ் அ சான்ஸ் ஃபார் தி ஜீவா டு எக்ஸாஸ்ட் இட்ஸ் ஸ்டாக் ஆஃப் குட்டு பேடு அந்த மனோவிகாரங்கள்னால ஏற்பட்ட அந்த இதெல்லாம் இயங்கின தன்மையினால ஏற்பட்ட அந்த ஸ்டாக் எல்லாம் எக்ஸாஸ்ட் பண்றதுக்கு he gives every jiva a chance. அவள்லாம் வினையுருவார்கள். இந்த வினையுருவார்களையும் விண்ணுருவார்களையும் இந்த ஆதார சக்தியை உணர்ந்து ரிலீஸ் அடையறவாளையும் ஆதார சக்தியை உணராம காணப்படுற லோகத்துல மட்டும் தன்னோட ஆசைக்கு தகுந்த மாதிரி இந்திரியங்களோட ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஈடுபட்டு வினை ஈட்டுபவர்களையும் பிரிச்சுடுறதான் அந்த சக்தி. 830 ஈர்ந்து ஒழிந்தாரே 30ங்கிற கவுண்ட்ல பிரிச்சு எடுத்துடுறதாம் அந்த சக்தி. அது என்ன 30ங்கிற கவுண்ட் அப்படின்னாக்க வந்து ஜீவிதத்தையே வந்து 30 பாக்குற ஒரு அது ஒரு அப்ரோச். ஃபர்ஸ்ட் ஒரு 30 அது என்னன்னாக்க அது இப்போ இந்த காலத்து லைஃபுக்கெல்லாம் அது சொல்லவே முடியாது. 30 வயசுல கல்யாணமே ஆக மாட்டேங்கிறது. 35 வயசுக்கு அப்புறம்லாம் கல்யாணம், 40 வயசுலாம் கல்யாணம் ஆகுது. ஆக்சுவலா 12-16 வயசுல கல்யாணம் ஆயிடுத்து அப்படின்னு சொன்னா அவ கொஞ்ச நாள் இந்த கிரகஸ்தாசிரமத்துல ஈடுபட்டெல்லாம் இருந்து அந்த அந்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ள வந்து ஒன் கெட்ஸ் கிளாரிஃபைடு தட் திஸ் வேர்ல்ட் இஸ் டிரான்சிட்டரி. இது எதுவுமே வந்து நிலையானது கிடையாது. இங்க எதுவுமே நிலையான சுகம் தரக்கூடியது கிடையாது. இத கடந்த ஒரு பொருள் இருக்கு அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் வந்து இதுலயே வித்யாபியாசத்திலேயே தெரிஞ்சுக்கலாம். அதுதான் உண்மையான எஜுகேஷன். அந்த எஜுகேஷனும் இப்ப இல்ல. சின்ன குழந்தை வயசுல படிக்கிற காலத்திலேயே 8 வயசு 10 வயசுக்குள்ள 10-12 வயசுக்குள்ள படிச்சு முடிச்சு. இப்ப எங்க 12 வயசுல எங்க 5th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருப்போம். அதோ அல்ஜீப்ரா தான் போட ஆரம்பிச்சிருப்போம். அது எஜுகேஷன் வந்து இட் வாஸ் லைக் தட். ஸோ அது 10 வயசு 12 வயசுல சமாவர்த்தனமாயி வர ஒரு குழந்தை வந்து வித்யாபியாசம் முடிஞ்சு வர்றது அப்படின்னு சொன்னா வந்து அத படிச்ச வித்யில இருந்து கண்டென்ஸ்டா வந்து எது அடையத்தக்கது எது விளக்கத்தக்கது அப்படிங்கறத வந்து கரெக்டா பிரிச்சு படிச்சு தெரிஞ்சுட்டு லோகத்துல நம்ம இந்த உண்மையான பொருளை தான் நாடணும் அப்படிங்கிற கிளாரிட்டியோட வெளியில வந்தாக்க எஜுகேட்டட் பர்சன். அந்த எஜுகேஷனோட வந்து இந்த லோகத்துல வாழும் போது அந்த ஜீவனுக்கு பிராரப்தம் என்ன போட்டிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் வாழும். அது இந்த சூரியநாகமா வந்து லெட்டர்ஸ் ஃப்ரம் ரமணாசிரமம்னு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். அவ தெலுங்குல ஒரிஜினல் வந்து லேக்கா கலூர்னு லெட்டர்ஸ் அப்படின்னு அவ அண்ணாக்கு எழுதின லெட்டர்ஸ் தான் அது. ஆக்சுவலி அவ அண்ணா வந்து டி சாஸ்திரின்னு சென்னையில வந்து ப்ரொஃபஸரா இருப்பார். அவர் சொல்லுவார், இவா வந்து திருவண்ணாமலையிலேயே இருப்பா. அவ அண்ணா சொல்லுவார், நீ வந்து யூஆர் சோ பிளஸட், பகவானோட சந்நிதியில வந்து நித்தம் உனக்கு இருக்கிறதுக்கும் அங்க அவரோட அங்க வரவா அவளுக்கெல்லாம் பகவான் உபதேசம் பண்றது அதெல்லாம் வந்து உனக்கு நேரம் இருந்து அதோட அந்த பிரசன்ஸ் அதை கிரகிச்சிக்க முடியறது இல்லையா.
நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்க, எனக்கு அந்த பாக்கியம் இல்லாட்டாலும் நீ அங்க இருக்கிறதுனால எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, அங்க நடக்கிறதெல்லாம் எனக்கு வந்து எழுதி அங்க அப்படியே ரெக்கார்ட் பண்ணி ஹால்ல உட்காந்து அங்க யாரு என்ன கேட்கறா, பகவான் எப்படி இது பண்றாரு அப்படிங்கறத நீ எனக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணி லெட்டர்ஸா எனக்கு அனுப்பேன் அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணுவார். அவளும் அந்த மாதிரி எழுதி போடுவா. அந்த அந்த லெட்டர்ஸோட கலெக்ஷன் தான் நம்மளுக்கு இன்னைக்கு லெட்டர்ஸ் ஃப்ரம் ஸ்ரீ ரமணாசிரமம்ங்கிற புக்கா கிடைக்கிறது. சூரி நாகம்மா எழுதினது. அதுல வந்து யாரோ வந்து ஒரு இன்சிடென்ட் அவ ரெக்கார்ட் பண்ணி இருக்கிறது. யாரோ பூனல் பத்திரிகை அனுப்பியிருப்பா ஆசிரமத்துக்கு. பகவான் கிட்ட இந்த மாதிரி எங்க ஆத்து குழந்தைக்கு பூனல் போட போறோம், அது பகவானோட ஆசீர்வாதம் வேணும் அப்படிங்கிற மாதிரி பூனல் பத்திரிகை அனுப்பியிருப்பா. அது எப்படி பாப்பார், பார்த்துட்டு சொல்வார், அவர் அந்த 1930s ஏதோ இருக்கும், அந்த காலத்திலேயே அவர் சொல்றாரு, யாரு வந்து இந்த பூனல் போடுறதுங்கிற இந்த சம்ஸ்காரத்தோட ஆழத்தெல்லாம் உணர்ந்து யாரு இன்னைக்கு இதெல்லாம் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனல் போடுறது அதெல்லாம் பத்தி சொல்லிண்டே வர்றார். அதோட சிக்னிபிகன்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி குழந்தைகளுக்கு பூனல் போட்டு உடனே வந்து 5 வயசுலயோ 7 வயசுலயோ பூனல் போட்டு வேதம் படிக்கிறதுக்கு வித்யாபியாசத்துக்கு அனுப்பிடுறா. அத குரு சேவையா அங்க வந்து குரு ஆசிரமத்துல தங்கி இருந்து 1-to-1 கனெக்ஷன் வித் குருக்கு சேவை பண்ணிட்டு அவருக்கு பணிஞ்சு இருந்து அவர்கிட்ட இருந்து கத்துக்கிறது அந்த குழந்தை. குருவும் அப்படி ஒரு பொட்டன்ட் குரு. அவரும் வந்து தான் சாஸ்திரத்தெல்லாம் ஃபுல்லா வந்து பிராக்டிஸ்ல கொண்டு வந்து வேதம் மோதிந்து அது சாஸ்திரத்துல சொல்லிருக்கிற விதிப்படி வாழ்ந்து குழந்தைகளுக்கு க்ஷேமம் ஏற்படணுங்கிற பாவத்துல அத்தியாபகரா இருக்கக்கூடியவர். ஸோ அவரோட அந்த பிராணசக்தியில இருந்து குழந்தைகள்லாம் வந்து பலது கெயின் பண்ணறது கத்துண்டு லைஃபோட தன்மை இதுதான், ஒரு ஜீவன் வந்து லோகத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது இதுக்காக தான், இந்த பர்பஸ், அது இப்படி எல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு அந்த குழந்தைகள் வேதாபியாசம் முடிச்சுட்டு ஆத்துக்கு வரச்சே வந்து காசிக்கு போய் ஒரு சன்னியாசியோட பாதத்தை பிடிச்சி எப்படியாவது பிரம்மோபதேசம் வாங்கி நம்மள வந்து முக்தி அடையணும் அப்படிங்கிற லட்சியத்தோட குழந்தைகள்லாம் பாடசாலையில இருந்து ஆத்துக்கு வருதான். ஆத்துக்கு வர்றதுக்குள்ள அது குழந்தை வரப்போறது அத்தியனம் முடிச்சுட்டு அப்படிங்கறதையே வந்து சிலப்பெல்லாம் வந்து அவ அப்பா அம்மா எல்லாம் வந்து அவ ஊர்லயே ஏதாவது பொண்ணு பேசி வச்சிருப்பா. அந்த பொண்ணோட அப்பா அம்மா வந்து உங்க குழந்தை வரப்போறது, எங்காவது பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஏதோ அவளுக்குள்ள பேசி டிசைட் பண்ணி வச்சிருப்பா. அப்பெல்லாம் அப்பா அம்மா தானே டிசைட் பண்ணுவா குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்றதுக்கு. ஸோ அவ வந்து டிசைட் பண்ணி வச்சிருப்பா. அந்த குழந்தை வந்து நான் காசிக்கு போகணும் முக்தி அடையணுங்கிற பாவத்தோட அங்கேருந்து வரத்த உனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஐயோ எனக்கு இந்த லைஃப் வேண்டாம், எனக்கு நான் போய் நான் வந்து வேதாந்தத்தை உணர்ந்து நான் முக்தி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை காசிக்கு கிளம்புறதாம். அப்ப வந்து இந்த பொண்ணோட அப்பா வந்து அவளுக்கெல்லாம் வெத்தலை பாக்கு மாத்திக்கிறதுலாம் இல்ல, வாக்குதான் முக்கியம். அப்ப வார்த்தைக்கு அவ்வளவு வெயிட் இருந்தது. அது வந்து நாங்க பேசி வச்சுட்டோம், நீங்க காசிக்கு போயிட்டேன்னா அப்புறம் என் பொண்ணோட கதி என்ன ஆகிறது அப்படின்னுட்டு அவ அப்பா வந்து அந்த குழந்தைய வந்து நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணாக்க அது அண்ணாமலையான் சொல்றார், சில பேருக்கு வந்து அவ்வளவு வைராக்கியம் தீவிரமா இல்லை அப்படின்னு சொன்னான்னாக்க அந்த பொண்ணோட அப்பா பிரார்த்தனை பண்ணினோடனே திரும்பி வந்துடுவா. சரி, கிரகஸ்தாசிரமும் ஒரு அக்செப்டட் ஆசிரமம் தானே, அதுல இருந்து நம்ம பக்குவப்பட்டு அப்புறம் போவோம்னு வந்துடுவா. ரொம்ப பரம வைராகிகளா இருக்கிறவா வந்து என்னதான் சொன்னாலும் கேட்காம காசிக்கு போயிடுவா. இந்த இன்சிடென்ட் தான் வந்து இந்த கான்செப்ட தான் வந்து இன்னைக்கு கல்யாணத்துல வந்து காசி யாத்திரைங்கிற பேர்ல எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு அப்ப சொல்லியிருக்காரு 1930s. அப்ப இருந்த காசி யாத்திரைக்கே இப்ப இருந்த காசி யாத்திரைக்கு அதாவது இட் பிகம்ஸ் அ மாக்கரி. யாரும் காசிக்கு போற மாதிரி ஆட்டிடியூடே இல்லை, போனாலும் திருப்பி வந்து விடுவா. அவெல்லாம் காசி யாத்திரை போற மாதிரி ஏதோ கல்யாணத்துல ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி என்னவோ பண்ணி அது எப்படி நடக்கிறதுக்கு இருக்கோ நடந்துன்னு இருக்கு. ஸோ இன்னும் அந்த இது சூரியநாகம்மாவோட இந்த இது வினையுருவார். ஸோ அந்த எஜுகேஷன் அண்ட் அதுல இருந்து வந்து என்ன கிரகிச்சுக்கணுமோ அது தெரிஞ்சுக்கிறவா வந்து வினையுருவா 30ன்னு சொன்னோம் இல்லையா, அது கரெக்ட். இந்த 16 வயசுல வந்து அந்த கிளாரிட்டி வந்துடுத்து அப்படின்னு சொன்னா அந்த கிளாரிட்டியோட அந்த ஜீவன் வந்து 30 வயசு ஆற வரைக்கும் வாழ்ந்தது அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து
எது நிலையானது எது நிலையற்றதுங்கிறது அந்த டிஸ்கிரிமினேஷன், அந்த கிளாரிபிகேஷன் நன்னா வந்துடுமா. அது 30ங்கிறது ஒரு பார்டர் லைன். அப்படி அந்த 30 ஆண்டுகள் ஆகிறதே ஒரு ஜீவனுக்கு வந்து இந்த சிருஷ்டியை நடத்துற சக்தி இருக்கே. 30 வயசுல வந்து அந்த ஜீவனை வந்து ஒரு நெருத்து பாக்குற மாதிரி பார்க்கும். அந்த ஜீவனுக்கு விண் அடையக்கூடிய யோக்கியத்தை வந்து கொடுத்தா விண்ணுருவார் கேட்டகரியில இந்த ஜீவனை போடலாமா அப்படின்னு பார்த்து அந்த கிளாரிட்டி இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஜீவன் வந்து சரி ஓகே ஃபர்தர் வந்து இந்த ஜீவன் முக்தி அடையறதுக்கு உண்டான ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுமா அந்த பிரிச்சு பாகுபடுத்துற சக்தி. அப்படி இல்லைன்னாலும் கொஞ்சம் கருணையினால 30 வயசுல அந்த கிளாரிட்டி வராத ஜீவனையும் வந்து இன்னும் கொஞ்ச நாள் வாழட்டும், வாழ்ந்து அத அப்புறமாவது அடையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 30 வயசு, அதாவது 60 வயசு. 60 வயசுங்கிறது ஒரு பார்டர், அடுத்த பார்டர் லைன். அந்த பார்டர் லைனுக்குள்ளயாவது அது வந்து லைஃப்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டு இது வரைக்கும் ரொம்ப ஈஸியா கத்துண்டுலாம். குருட்ட சிக்ஷையில கத்துக்கிறது, தன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் லோகத்துல எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி கத்துக்கிறது, 30 வயசுக்குள்ள கத்துக்கிறதுங்கிறது வந்து கொஞ்சம் அப்படி எத்தனை ரொம்ப கஷ்டமான ப்ராசஸா இருக்காது முக்காவாசி ஜீவனுக்கு. அப்புறம் 30 வருஷத்துக்கு அப்புறம் 60 வயசு வரைக்கும் அந்த 30 வருஷம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாழ்ந்து லோகத்துல அடிபட்டு அகங்காரத்துக்கு கொஞ்சம் ஹிட் எல்லாம் கிடைச்சு அப்படியாவது பரவாயில்ல 60 வயசுக்காவது தெரிஞ்சுட்டு எது நிலையானது எது நிலையற்றது எதை ஆசிரியிக்கணும் அப்படிங்கறத கிளாரிட்டி அதுக்கு 60 வயசுல வந்துடுத்து அப்படின்னு சொன்னா சரி போனா போறது, அப்படி வந்தாலாவது பரவாயில்ல அப்படின்னு கருணையினால் அந்த சக்தி வந்து அதை விட்டு வைக்குமா. அது ஒரு 30. 60க்கும் வரல, நிலையானது நிலையற்றதோட கிளாரிபிகேஷனே இல்லை அவளுக்கு, விபரீதமான பொருட்கள் கிட்டயே அந்த ஜீவன் பயங்கரமா ஒட்டின்னு இருக்கு, அது விடுற மாதிரியே இல்லை அப்படின்னாக்கா 60 வயசுக்கு அப்புறம் அந்த கிளாரிட்டி வர்றது ரொம்ப கஷ்டமா. அது வந்து நாவுக்கரசு பெருமான் கோட் பண்ணி சொல்றான் வந்து அவருக்கு வந்தது, ஆனா அது வந்து ஈஸ்வரனுடைய பரிபூர்ணமான கிருபையினால வந்தது. அந்த மாதிரி ஏதோ ஒரு சில ஜீவன்களுக்கு வரும். பட் பகவான் வந்து ஜென்ரலி ரொம்ப பிராரப்தத்தோட இன்டர்ஃபியர் பண்ண மாட்டாரு எந்த ஜீவனுக்கும். அதனால 60 வயசுக்கு அப்புறம் அது வரைக்கும் துளி கூட வரல அப்படின்னு சொன்னான்னாக்க அந்த ஜீவனுக்கு வந்து திருப்பி அடுத்த 30 வயசு 90 ஆண்டுகளுக்குள்ள வருதுங்கிறது வந்து ப்ராப்ளம் தான். அது வந்து துக்கத்துல இருக்கு, அது வினை ஈட்டி அதுக்கு ஈடா வந்து அடுத்த ஜென்மா பிறந்து அதை தீர்க்க வேண்டியதுதான் முக்காவாசி அப்படிங்கிற மாதிரி அதை வந்து அந்த பாகுபடுத்துற சக்தி வந்து வினையுருவார் கேட்டகரியில பிரிச்சு விடுமா. விண்ணுருவார் வினையுருவார் எண்ணுறும் 30ல் ஈர்ந்து ஒழிந்தாரே. அப்ப இந்த லோகத்தையே வந்து லோகத்தோட ஸ்திதி கர்த்தாவா இருக்கக்கூடிய அந்த சக்தி வந்து 30ங்கிற அந்த கால அளவுல காலம் தேசம்ங்கிற 2 அம்சத்துக்கும் ஆதாரமா இருக்கிற அந்த சக்தி வந்து இந்த ஜீவன்களை வந்து இந்த ஜீவன் வந்து முக்தி அடையறதுக்கு யோக்கியத்தை இருக்கா, மெய்யுணர்வு அடைஞ்ச ஜீவனா மெய்யுணர்வு அடையாத ஜீவனா அப்படிங்கறத 30ங்கிற அந்த கணக்குல வந்து தீர்மானம் பண்ணி பிரிச்சு எடுத்து விடுறது அப்படிங்கிறது இந்த பாடல். அடுத்த பாடல் வந்து இது ஒன்றிய ஈரன் கலையும் உடன்றன. ஒன்றிய ஈரன் கலைகளும் உடன்றன நின்றது கண்டு நினைக்கிலர் நீதர்கள் கன்றிய காலன் கருக்குழி வைத்த பின் சென்று அதில் வீழ்வர் திகைப்பு ஒழியாரே. இதுவும் அதே போன பாடலோட கண்டினியூவேஷன் மாதிரிதான். 2 கலைகளும் உடந்த 2 அதாவது 16 கலைகள் 16 கலைகள் நம்ம வந்து அது என்ன இந்த அபிராமி அந்தாதிலயோ பதிகத்திலயோ வரும் இல்லையா 16 செல்வம்னு, அது இல்ல. கலைகள்ங்கிறது வந்து ஆக்சுவலா என்னன்னா இப்ப நம்ம இது சந்திரனுக்கு வந்து 15 நாள் வந்து தேய்பிறை, 15 நாள் வந்து வளர்பிறைன்னு சொல்றோம். அது ஒரு அம்சம் அதுல ஆட் ஆகிறது, ஒரு அம்சம் குறையிறது. தேய்பிறையில ஒரு அம்சமா டெய்லி குறையிறது, வளர்பிறையில ஒரு அம்சமா அதுல வந்து விருத்தி ஆயிட்டு வருது இல்லையா. அந்த மாதிரி இந்த அது வந்து லோகத்துல பார்க்க கிடைக்கிறது நம்மளுக்கு. அது
சந்திரன்ல ரொம்ப ஆப்வியஸா ஒரு மாசத்துக்குள்ளேயே அதை வந்து நம்மளுக்கு பார்க்க முடியறது, 2 பட்சத்திலேயே பார்த்துட முடியறது. ஆனா அது வந்து எல்லா சிருஷ்டியில இருக்கிற சகல பொருட்களுக்கும் அது அடங்கக்கூடியது. அதே தன்மைதான் இந்த வளர்றது தேயறது அப்படிங்கறத வந்து 2 கலைகளும் அது உண்டா விருத்தியாகிறதும் தேயறதுங்கிறதையும் வந்து பார்த்தும் நினைக்கிலர் நீதர்கள். அப்படித்தான் இந்த அதாவது நான் நினைச்சுட்டு இருக்கிற இந்த அகங்காரத்தோட தன்மையும் அப்படிப்பட்டதுதான். அது ஒரு காலத்துல வந்து அது ரொம்ப தான் ரொம்ப சாமர்த்தியசாலின்னு கிளைம் பண்ற மாதிரி இருக்கிற எனர்ஜிஸ் எல்லாம் அதுக்கு ஆட் ஆகிற மாதிரி தோணிட்டே வரும். அந்த அகங்காரத்துக்கு ரொம்ப நிறைய சப்போர்ட் இருக்கிற மாதிரி இந்த சிருஷ்டியில அது நல்லா சமிருத்தமா இருக்கிற மாதிரி காணற ஒரு ஃபேஸ் இருக்கு. அதுக்கு அடுத்த ஃபேஸ் இருக்கு. அடுத்த ஃபேஸ்ல வந்து இந்த அகங்காரத்துக்கு சப்போர்ட்டே இல்லாம அது அப்படியே தேஞ்சு போய் விழற மாதிரி ஒரு ஃபேஸ் இருக்கு. அதுதான் அந்த 16 கலைகள். அது உணர மாட்டேங்கிறான். அந்த மாதிரி வந்து இது விருத்தியாகிறதும் தேயறதும் அதனுடைய தன்மை அப்படிங்கிறது வந்து நின்றது கண்டு நினைக்கிலர் நீதர்கள். நீதர்கள்ங்கிறது வந்து நீச்சர்கள்ங்கிறது தான். அது நீச்சர்கள்னா பீப்புள் ஆஃப் நாட் கிளியர் மைண்டுங்கிறதுக்கு தான். தேர் அவளோட பெர்செப்ஷன் இஸ் அட் அ வெரி லோ லெவல். தே ஆர் நாட் ஏபிள் டு திங்க் டீப், think subtle, they are not able to analyze things in the என்ன அது சட்டிலர் லெவல். அவளால அது வந்து எதையும் பார்க்க முடியாதவர்கள் அப்படிங்கிற அர்த்தத்துலதான் நீச்சர்கள் நீதர்கள்னு சொல்லியிருக்கு. இந்த விருத்தியார்து அதனால விருத்தியார்த வச்சுட்டு தான் ரொம்ப பெருசுன்னு அகங்கரிச்சுக்கிற தன்மை வந்து இல்ல. தேஞ்சு போறது அப்படின்னா ஒரே டிப்ரெஷனுக்குள்ள போறதுங்கிற இந்த தன்மையும் இருக்கு. அவளுக்கு அதை கடந்து சூக்ஷ்மமா நுண்மையா பார்க்க தெரியாதவர்கள் இந்த மாதிரி கஷ்டப்படுறான் என்றது கண்டு நினைக்கிலர் நீதர்கள். கன்றிய காலன் கருக்குழி வைத்த பின். அப்ப இந்த போன பாடல்ல சொன்னாரோ இல்லையோ 30 அந்த ஆண்டுல வந்து அந்த ஜீவனுடைய தன்மை இன்னதுங்கிறத பிரிச்சு அது போற போக்கு எப்படிங்கிறத டிசைட் பண்ணிடும் அந்த எல்லாத்தையும் நடத்துற சக்தி அப்படின்னுட்டோ. அதுல இந்த காலசக்தி வந்து அந்த சட்டில் பாவம் இல்லாதவர்கள் எதை வந்து ஆழ்ந்து நுண்ணிய லெவல்ல வந்து பிரிச்சு பக்குவப்படுத்தி அறிய முடியாதவர்களை வந்து அதுக்கு அடுத்த ஜென்மாக்கு வந்து அதுக்கு போக்கு வழிவகுத்துடுறது காலம். கருக்குழி வைத்த பின் அடுத்த ஜென்மா போய் பிறக்கணும். அதுக்கு முன்னால வந்து அந்த ஜீவன் இந்த ஜென்மால பண்ணின ரொம்ப உக்ரமான கர்மாக்கெல்லாம் அதுக்கு வந்து எதை தண்டனை கொடுத்து அதுக்கு சரி பண்ணணுமா. சிலதெல்லாம் வந்து காலப்போக்கில் தெரிஞ்சுப்போம். நம்ம ஆத்துல சின்ன குழந்தையில டிசிப்ளின் பண்றதையே வந்து சில குழந்தைகள்லாம் வந்து ரொம்ப ஒபீடியண்டா சப்மிசிவா இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி விடலாம். இந்த பாரு கண்ணா இந்த மாதிரி பண்ணப்படாது, பண்ணினா அது வந்து உனக்கே லாங் ரன்ல நல்லது இல்லை அப்படின்னு சொன்னா புரிஞ்சுக்கிற யோக்கியத்தை இருக்குன்னா அந்த குழந்தைகள் புரிஞ்சுடும். சிலது வந்து என்ன அந்த சைல்டிஷ் நேச்சர்னால வந்து அப்படி அதை புரிஞ்சுக்கிற தன்மை இல்லை அப்படின்னு சொன்னா கொஞ்சம் அது லைஃப்ல அடிபட்டுதுன்னா குட்டி குட்டி விஷயங்கள் சும்மா ஏதோ தவழற குழந்தை நெருப்ப போய் அதுக்கு ஒரு அட்ராக்ஷன் நெருப்ப போய் தொட போறது அப்படின்னா அம்மா வந்து நீ தொடக்கூடாது அப்படிங்கறத அதுக்கு இண்டிகேட் பண்ணினாலும் சில குழந்தைகள் ஆர்வத்தினால அதை போய் தொட போறது அப்படின்னு சொன்னா அது இன்னும் பெரிய லாஸ் கிடையாது. அந்த குழந்தை போய் அக்னியை தொடட்டும்னு ஒரு வாட்டி விட்டுட்டோம்னா தொட்டு சுட்டுன்னு கொடுத்துன்னா அதுக்கப்புறம் கிட்ட போகாது. அது மாதிரி சில ஜீவன்கள் லைஃப்ல குட்டி குட்டி விஷயங்கள்ல அடிபட்டு தானே கத்துக்கிறதுங்கிறது சொன்னாக்க அது தெரிஞ்சுக்கிற அந்த யோக்கியத்தை இல்லை. சரி பரவாயில்ல கொஞ்சம் வந்து அடிபட்டு கத்துக்கலாம். அது ஜீவிதம் இருக்கிற காலத்திலேயே. அப்படியும் இல்லாம ரொம்பவே பிடிவாதம் அகங்காரம் ஜாஸ்தியா இருக்கிற சில ஜீவன்கள் வந்து பண்ணினா என்ன கஷ்டம் வரும் அப்படின்னு வரட்டும், எப்படி வந்தா அது என்ன வந்தா அப்ப பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அகங்காரத்தோட வந்து ஈட்டின கர்ம வினைகளுக்கெல்லாம் வந்து அந்த ஜீவனுக்கு அடுத்த ஜென்மா பிறக்கிறதுக்கு முன்னால ரொம்ப உக்ரமா, அதாவது அந்த ட்ரெண்ட் எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. அதாவது நம்ம பண்றது தப்பு காரியம்னு தெரியும். தப்பு காரியத்தை வந்து செக் பண்ற எனர்ஜிஸையும் வந்து
மீறிண்டு நான் தப்பு பண்றேன், நீ எவ்வளவு எப்படிதான் நீ என்னை கண்டிப்பேன்னு பாத்துடுவோம்ங்கிற பாவத்தோட வந்து விபரீதமான போக்குல இருக்கக்கூடிய ஜீவன்களுக்கு நரகத்துல, அதாவது பிசிக்கலா அது செக் பண்றதுக்கு நாட் பாசிபிள், எந்த சக்தியும் இல்லை அப்படிங்கிற பர்பஸ்ல பாயிண்ட்ல அந்த ஜீவனுக்கு வந்து நரகத்துல வந்து தாங்க முடியாத கஷ்டங்கள் எல்லாம் கொடுத்து அதுக்கு ஒரு சிக்ஷை, பயங்கரமான சிக்ஷை. லோகத்துல சும்மா ஏதோ தடிக்கு விழுந்து கத்துண்டு எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம இப்படி இருக்கப்படாதுன்னு தெரிஞ்சுக்காத ஜீவனுக்கு நரகத்துல பயங்கரமா, ஏன்னா அது வந்து பிராணமே சரீரம் மூலியம். இந்த நரகத்துல வர வாதனையெல்லாம் வர்ணனை வரும் இதுல பாகவதத்துல, புராணங்கள் நிறைய சில புராணங்கள் எல்லாம் இருக்கு. அது அது வந்து குத்தினா அதுக்கு உயிர் போகாது, அடிச்சு வாளால வெட்டினாலும் வந்து உயிர் போகாது, ஆனா வலி அந்த இது மட்டும் அனுபவம். அந்த மாதிரி அது காலம்ங்கிறது வந்து அந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாம் கொடுக்கறதாம். இன்னைக்கெல்லாம் ஆஸ்பத்திரியில அது உயிர் போகாது, வென்டிலேட்டர்ல போட்டு டியூப் எல்லாம் சுருகி டார்ச்சர் பண்றா இல்லையா, அந்த மாதிரி இப்போ என்ன ரேடியம் ட்ரீட்மெண்ட் என்னத்தையோ வச்சு பொசுக்கிறது, சூடா பயங்கரமா கொடுக்கறது, அதெல்லாம் ஒண்ணு அந்த ஜீவனுக்கு வந்து அப்சல்யூட்லி நோ கண்ட்ரோல். ஹாஸ்பிட்டல்ல போய் சரண்டர் பண்ணிட்டு அதுக்கு உண்டான காசையும் எக்கச்சக்கமா கொடுத்து எல்லா டார்ச்சரையும் அனுபவிக்கணும். அந்த மாதிரி பண்ணினாதான் சில ஜீவன்களுக்கெல்லாம் வந்து கத்துக்க முடியும். அதான் அந்த கருக்குழி, இந்த டைம் எலிமெண்ட்டுங்கிறது வந்து அந்த மாதிரி அனுபவங்களை கொடுக்கறதாம் அந்த ஜீவனுக்கு. கொடுத்துட்டு அதுல கொஞ்சம் அது வந்து அந்த அனுபவங்கள்னால அதுக்கு என்ன இன்புட் உண்டோ அது கிடைக்கும் அந்த அனுபவங்கள்ல இருந்து. அப்பாடி அம்மாடின்னு அந்த 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 அனுபவத்தோட அதுக்கு அப்புறம் அடுத்த ஜென்மா கொடுத்தாக்கா அப்புறம் கொஞ்சம் பெட்டரா வாழும். கன்றிய காலன் கருக்குழி வைத்த பின் சென்று அதில் வீழ்வர். அந்த ஜீவனுக்கு வந்து அதுக்கப்புறம் ஆசிட்டிஸ் அதுக்கு ஒன்றும் பெரிய ஃப்ரீடம் இல்லை பாவம். அது வந்து ஜீவன் வந்து காலம்ங்கிற எலிமெண்ட் வந்து அதை அப்படி கருக்குழியில போட்டு டார்ச்சர் பண்றத, அதுல விழுந்து கஷ்டப்பட்டு அதை உணர்றதுங்கிறத தவிர்த்து அந்த ஜீவனுக்கு வேற வழி இல்லை, திகைப்பு ஒழியாரே. இல்லாட்டி அதுக்கு வந்து அதோட கன்ஃபியூஷன், அதோட விபரீதமான போக்கு, இந்த அகங்காரத்தை ஆசிரியிச்சுண்டு என்னால முடியும், என்னால பண்ண முடியும், எனக்கு இதுதான் வேணும் அப்படிங்கிற அந்த ஆசையை, அந்த பிளேனை வந்து அதுக்கு கடக்க முடியறது இல்லை. இல்லைன்னாக்க அப்படி ஒரு ரேஞ்சில் போய் டைம் வந்து அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறச்சேதான் அந்த ஜீவன் வந்து கத்துக்க வேண்டி வருது. அது சாதாரணமா இந்த தேயறது வளர்றதுங்கிற தன்மை அந்த மேனிஃபெஸ்டேஷன்ல பார்த்து கத்துக்கிறதுக்கு யோக்கியத்தை இல்லாத ஜீவன்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு லோகத்தோட ஜீவிதத்துல கத்துக்க முடியலங்கிறதுக்கும் இந்த நரக குழிங்கிற அனுபவத்தையும் கொடுத்து அந்த ஜீவனை ஏதோ ஒரு விதத்துல பக்குவப்படுத்துறது. இல்லைன்னா அதுக்கு வந்து அதோட கன்ஃபியூஷன் வந்து போகிறதே இல்லை. அது எல்லாமே இந்த டைம் எலிமெண்ட்டுங்கிற அந்த சிருஷ்டியை நடத்தக்கூடிய சக்தியை பத்தி சொல்லின்னு வருது. நம்மளது தொடர்ந்து பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. ஆமலே.